வருகின்றனர். இந்தியாவில் தயாரிப்பு நிறுவனம் மூலமாக சம்பாதித்த பணத்தை சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டு வெளிநாடுகளில் சொத்து குவிப்பில் ஈடுபட்டுள்ளனரா என்ற கோணத்திலும் அமலாக்கத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சோதனையின் முடிவிலேயே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ளார்களா என்பது தெரியவரும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருச்சியில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக இருசக்கர வாகனம் ஓட்டிய அசார் என்ற இளைஞர் மீது போலீசார் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சூப்பர் பைக்கில் பவர் காட்ட நினைத்து வழக்கில் சிக்கியது எப்படி? யாராவது மக்கள் உங்களை மறந்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? மறக்கிற மாதிரியா செயல் உன்னை பத்தி விசாரிச்சேன். உன்னை பிடிக்கும் சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் சுத்திட்டு இருக்காங்க. 20 லட்சம் ரூபாய் பைக்கில் வலம் வந்த அசார் மீட்டப் என்ற பெயரில் பொதுவெளியில் மாணவர்களை கூட்டி அலப்பறை செய்ததுதான் தற்பொழுது வழக்கில் சிக்க காரணமாக அமைந்துவிட்டது. டிடிஎஃப் போல நூற்றுக்கணக்கான வாகனங்களில் உருமல்களுடன் வலம் வந்தவர் பல்ப் வாங்கியது எப்படி? உயர் ரக பைக்கில் அதிவேகத்தில் சென்று வீடியோ எடுத்து வெளியிடுவது தற்பொழுது யூடியூப்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அரும்பு மீசை கூட முளைக்காத டீனேஜ் சிறுவர்களின் சூப்பர் பைக் மோகத்தை பயன்படுத்தி அவர்களின் பேராதரவை பெறுகிறார்கள் இந்த யூடியூபர்கள். அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் இலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். அதிவேக பயணம் ஆபத்து என்று சொல்லிக்கொண்டே இவர்கள் 200 கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதை வீடியோ எடுத்து இணையத்தில் வெளியிடுகிறார்கள். மிரட்டும் உருமல் சத்தத்துடன் இவர்கள் பைக்கில் செல்வதை ஊரே வேடிக்கை பார்ப்பதன் மூலம் பலரின் கவனத்தையும் ஈர்க்கின்றனர். டிராவல் பிளாகர் டிடிஎஃப் வாசனை இதற்கு முன் உதாரணமாக கூறலாம். அந்த வரிசையில் அதிவேக பயணம், வீலிங் செய்வது, உயர் ரக பைக்குகளில் பயணம் என இளைஞர்களை தன்வசப்படுத்தி வைத்துள்ளார் அசார் கெட்டவன். இவர் திருச்சியை பூர்வீகமாக கொண்டவர். அதிவேகமாக பைக் ஓட்டி அதனை யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றி இவர் லைக்குகளை அள்ளி வருகிறார். அசார் கெட்டவன் வைத்திருக்கும் 1000RR வகை பைக்கின் விலை 20 லட்சம் ரூபாய் என்பதால் இளைஞர்களின் பார்வை இவர் மீது அதிகரித்துள்ளது. இதனால் பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசனோடு சேர்ந்து சிறுவர்கள், இளைஞர்கள் மீதான பார்வை இவர் மீதும் விழத் தொடங்கியது. 20 லட்சத்திற்கு சூப்பர் பைக் வாங்கியவர் அதனை தனது ரசிகர்களுக்கு காட்டி யூடியூபில் அப்லோடு செய்ய திட்டமிட்டுள்ளார். அதன்படி திருச்சியில் மீட்டப் அறிவித்த அசார் கெட்டவன் குறித்த நேரத்தில் தன்னுடைய சூப்பர் பைக்குடன் சென்று படம் காட்டியுள்ளார். ஒரே இடத்தில் கூட்டம் கூடிய 500க்கு மேற்பட்ட இளசுகள் அசாரை சுற்றி வளைத்து சலசலக்கும் ஒலியை எழுப்பினர். செல்ஃபி எடுத்து தன்னை மகிழ்வித்த இளசுகளை அசார் கெட்டவன் அங்கிருந்து ஊர்வலம் கூட்டிச் சென்றார். திருச்சி எம்ஜிஆர் சிலை அருகே பைக் ஊர்வலத்தை தொடங்கினர். இளைஞர்களின் அலறல் சத்தத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக பைக் ஓட்டி ஊரை சுற்றி உள்ளனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி ஆரனடிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தற்பொழுது பைக் ரைடர் அசார் மீது திருச்சி மாவட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல், அனுமதி இல்லாமல் ஊர்வலம் சென்றது, பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் பைக் ஓட்டியது உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் அசார் கெட்டவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மீட்டப் விளைவாக மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் பைக் ரைடர் அசாருக்கு 11,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். ஆமாம், அவரையும் இன்னைக்கு கூப்பிட்ருக்கோம். இன்னைக்கு கூப்பிட்டு அவர் மேலே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் அவர்கிட்டையும் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு.
அண்ட் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான செக்ஷன்ஸ் அவருக்கு மேலே போட்டிருக்கு. அதனால் இல்லை அவங்களுக்கு தெரியல, அதனால அவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். பட் செய்யும் போது நம்ம வழக்கு பதிவு செஞ்சிடறோம். திருச்சியில் மீட்டப் நடத்தி நூற்றுக்கணக்கான இளைஞர்களுடன் பைக்கில் ஊர்வலம் சென்றதால் எழுந்த சர்ச்சையால் பைக் ரைடர் அசார் மீது வழக்கு பாய்ந்தது. இதுபோன்று விளம்பரம் தேடும் யூடியூபர்களுக்கு வார்னிங்காக அமையும் என கருத்து எழுந்துள்ளது. பார்த்து போன ரோட்ல போற கூட கண்ணு தெரியல, வெள்ளடிச்சு பிரேக் பிடிச்சு போனா குழஞ்சா போயிருவா. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கணவரின் முதல் குழந்தையை தலையணையால் அழுத்தி கொன்ற இரண்டாவது மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். உண்மை தெரிந்தும் அதனை மறைத்து நாடகமாடிய ராணுவ வீரர் தந்தையும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒரு வருடத்திற்கு பிறகு